கலைஞர் இருக்கிற வரைக்கும் நீங்க ஏழைகளாக தான் இருப்பீங்க. என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க? அந்த அம்மா கெட்ட நேரம் இதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னையில இருந்து வச்சுக்கிறேன். சாப்பிட வச்சு அழகு பாக்குறோம் தான் விஜயகாந்த். ஒரு தடவை நான் ஆட்சியில உட்கார்ந்தா என்ன அசைக்க முடியாது உங்களால. இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்கல்ல. பயப்படுவீங்க பத்திரிகைகளை. நீங்க ஏற்கனவே நான் அழுகிற மாதிரி ஒரு சில்லு வரணும்னு கேட்டாங்க. உனக்கு தான் பேச எனக்கு பேச தெரியுமா? சும்மா சும்மா என்ன கொம்பா மலைச்சிருக்காரு. நான் என்ன சொல்றேன், எதுல மேடம் காசுல தானே நில உச்ச ஆக்கிரமிப்பு, நில உச்ச வரம்பு, நிலத்தை எடுத்துக்க. என்ன ஏக்கர் நீ எடுத்துக்கியா? மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா? அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்கள் சட்டத்தில் இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குல்ல. அது கிடைச்சா எனக்கு போதும். இந்த எவ்வளோ பேர் இருக்க, இந்த 4 பேர் வந்தால் ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அதுலேயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சிடறேன். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் போதைக்கிறான். காசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வீட்டு வசதிக்கும் சரி, நிலவரியும் சரி, கரண்ட் பில்லும் சரி, தண்ணியும் சரி, எல்லாத்துக்கும் வரி நாங்க கொடுக்கிறோம். அந்த வரியில மிச்சப்பட்டதான் நீங்க கொடுங்க. புரிஞ்சுங்க மக்களே. கலைஞர் இருக்கிற வரைக்கும் நீங்க ஏழைகளாக தான் இருப்பீங்க. வசதியா வாழ முடியும். அதனாலதான் நான் சொன்னேன், வறுமையும் ஊழலையும் ஒழிப்பேன் 2005 சொல்லிட்டு. ஏன்னா நம்மளை போல ஏழைகளுக்கு ஊழல் தேவை இல்லை. ஊழல் இருக்கிறதுனாலதான் வறுமை அதிகமாகுது. வறுமை இருக்கத்தான் கலைஞர் என்ன பண்றாரு, நான் அதை செய்றேன் இதை செய்றேன், நான் டிவி கொடுக்குறேன். எப்படி டிவி கொடுக்கிறாருங்கிற முதல்ல நீங்க பாத்துக்கிற மக்கள். ஒரு டிவியோட விலை அவர் சொல்றாரு 2300 2500 இருக்கட்டும். இந்த டிவி இலவசம் அவங்ககிட்ட கொடுத்துட்றாரு. ஒரு 3 லட்சம் டிவிங்கிறாரு. அப்புறம் ஒரு 5 லட்சம் ஒன்று கொடுக்குறாருன்னு வச்சுக்கிறோம். ஒரு குடும்பத்துக்கு ஒன்று அப்படின்னு சொல்லும் பொழுது டிவி தான் இலவசம். நீங்களா கலைஞரோட உள்ளதை பார்த்தியா? ஆனா டிவி யாரோடைய பணம்? உங்களுடைய பணம். உங்களுடைய வரி பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு உங்ககிட்ட கேபிள் டிவி காசை வாங்கிக்கிறார். 100 ரூபா 120 ரூபா கொடு. ஆக யார் புத்திசாலி கொள்ளையடிப்பதில்? கலைஞர் அவர் தான், நீங்க கிடையாது மக்கள். ஏன்னா அவர் அப்படித்தான் ஏமாத்தி இன்னைக்கு வரைக்கும் பழகிட்டு விட்டார். இந்த தேர்தல் நேரத்தில் வேணுமா கேபிள் டிவி இலவசம், திரும்ப ஒரு கோர்ட்டில் கேஸை போட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு கேஸை போட்டு நிறுத்திடுவார். அது வரைக்கும் சும்மா ஒரு 10 நாளை, அது கூட பொறுக்க மாட்டார். 10 நாளைக்கு விடுறாருன்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் கலைஞருடைய வழிமத்திரம் ஒன்வே டிராபிக், ஒரு வழி பாதை தான், போகும் திரும்பாது. பணம் வந்துகிட்டே இருக்கு. இதை நான் சொல்லல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே சொல்லியிருக்கார். விஜயகாந்தை பொறுத்த மட்டும் அது வேறு, இது சாப்பிட வச்சு அழகு பார்க்கறோம் தான் விஜயகாந்த் பொறுத்த மட்டும். இப்போ ஈவிகேஎஸ் அண்ணன் ஈவிகேஎஸ் இளங்கோவன் இருக்கிறார் வச்சுக்குருவோம். அவர் ஏதோ தவறாக பேசுறாரு. அவர் தான் நான் என்ன பேசுறேன்னு தப்பா எடுக்க வேணாம்னா, நானும் திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி வந்தேன், தூத்துக்குடியிலேருந்து மதுரை வரைக்கும் இருந்தேன். எந்த கலவரம் எதுவும் நடக்கவில்லை. அதான் உண்மை. அதுக்குத்தான் இவங்க பயந்துக்கிட்டு என்ன சொல்றாங்க, உடனே நிறுத்துங்க என் தொண்டர்களாக இருந்தேன். நாங்கெல்லாம் கரடியாக கத்துறேன். எல்லா தலைவர்களும் அன்னைக்கெல்லாம் அவங்க போனாங்களா? இவங்க 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 ஒருவேளை இப்படி கூட நினைச்சிருக்கலாம். இவங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு இந்த ஜெயலலிதா. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, எங்க எல்லா கட்சியும் உங்க ஒண்ணு சேர்த்துருவாங்களோ, கூட்டணி சேர்த்துருவாங்களோ பயம். பத்திரிகைக்காரன் கூட உங்க வீட்டு சொல்லி எடுத்தோன்னே எல்லார்ட்டையும் நீங்க சார் நீங்க கூட்டணியான்னு கேட்காதே. அதுக்கு டைம் இருக்கு. ஏன் அவசரப்படுறீங்க? நான் தெரியாம கேட்கறேன், ஜெயலலிதா என்ன செஞ்சது? எதற்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? எதையாவது சொன்னா எல்லாரும் சட்டசபை வாங்குவாங்கிறீங்க. 110 விதிகளை பிடிச்சு இன்னைக்கு வரைக்கும் 4.5 வருஷமா என்ன பண்ணாங்க? ஒன்னே பண்ணல. ஏன் இதை சொல்லுகிறேன், சட்டசபைக்கு ஏன் வரலங்கிறது காரணம் சொல்.
இந்த மாதிரி இவங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க. நான் தைரியமாக தான் பேச 150 அர்த்தம் கொண்டு அப்படின்னு எனக்கு அதெல்லாம் என்ன செத்த 6க்கு 3 தான், அதுக்கு மேல என்ன வரும்போது இந்த உலகத்துல அப்படி நினைக்கிறவன் தான் இந்த விஜயகாந்த். அது என் மக்களுக்கு இந்த துரோகம் யாராவது பண்ண விடவே மாட்டான்னு இந்த விஜயகாந்த். அதை வந்து நான் அடிச்சு சொல்றேன். என் மக்களுக்கு ஏதோ உணர்ச்சி வசத்துல பேசுறது, உணர்ச்சி வசம் உண்மையில் சொல்லுகிறேன். அன்னைக்கு இங்க சினிமால சினிமாக்காரன் இல்லையா, உங்க அம்மா தாயா. வானத்தில் மின்வெட்டு இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்காது. நான் தெரியாம கேட்கிறேன். நீங்க ஆட்சிக்கு வந்து 15வது 3வது தடவை நம்ம முதலமைச்சர் ஆட்சிக்கு 15 என்ன மின் திட்டம் போட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. என்ன ஊழல் பண்ணீங்கன்னு லிஸ்ட் வரிசையா எல்லாம் மக்களும் சொல்லுவாங்க. ஆக பார்த்தா ஏழை நாடும்பாங்க, தொழில் விளைச்சல கம்மியும்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ரைட்டு. ஆனா கொள்ளையடிக்கிற மாத்திரம் பாருங்க, இந்தியாவில் எவ்வளோ 1 லட்சம் கோடி எல்லாம் ஈஸி சர்வசார கொள்ளையடிச்சிடும், ஈஸியா போயிடும். ஆக எத்தனையோ லட்சம் கோடிகள் இந்த நாட்டில் எவ்வளோ பொருளது. இந்திய நாடு என்ன ஏழை நாடா? கிடையாது, பணக்கார நாடு. அதுதான் சொல்லி ஒரு தடவை நான் ஆட்சியில் உட்கார்ந்தா என்ன அசைக்க முடியாது உங்களால. ஏன்னா மக்களுக்கு பண்ணுங்களேன், யாருக்கோ மக்கள் பேசிக்கிறாங்க. வீகத்தை எப்படி சொல்றது? அதாவது ஒவ்வொரு அரசு கட்சி குழம்பும் விஜயகாந்த் என்ன பண்றான் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு பேர் தான் விஜயகாந்த். இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னும் அப்படித்தான். இவங்களாம் இளைஞர்கள். இங்கிருந்து நம்ம மீனம்பாக்கத்திலிருந்து பார்த்துக்கிட்டு வர எவ்வளோ வேணும் பின்னாடி கட்டியிருக்காங்களே ஒவ்வொரு கவுரும். அது கவுரல்ல, ஒவ்வொருத்தவங்களோட நரம்பு முழுக்க இளைஞர்களோட நரம்பு. அந்த நரம்பு தெரியாம நீ விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க கிட்ட போயிட்டு அவங்க அப்படின்னு ஒரு கண்ணை கட்டினா போய் நடக்கிறது வேற. தேர்தல் வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுவோம், இல்லாட்டி என்ன பண்ணிடுவாங்க? கோபப்பட என்ன? கோபங்கள் இயற்கை. கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கு. நான் எல்லா பக்கம் திரும்ப மாட்டேன். ஏன்னா நேரம் ஒரே நான் பார்க்க மாட்டேன். நான் வந்து டெம்பிள் டிராவலர் இல்லை, எல்லாம் அவங்க சுற்றி பேசுறது. டெம்பிள் டிராவலில் வந்த காலங்கள்லாம் உண்டு, டெம்பிள் டிராவலில் வந்த காலங்கள்லாம் உண்டு, இல்லைன்னு நான் சொல்ல. அப்போ ஸ்டாலின் மற்றவங்கலாம் ஸ்டேஜில் இருந்தாங்க, மேடையில் இருந்து பேசுனாங்க, என்னை கிண்டல் அடித்தாங்க. இப்போ அவங்க டெம்பிள் டிராவலில் சுற்றுறாங்க, நான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறேன்னு புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன், நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்லுகிறேன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அதே போல் அதிமுக திமுக தோக்கடிங்க. அதிமுக ஆளுக்கெல்லாம் என்னையா புது வாக்காளங்கிறீங்க? இதில் புதிய தலைமுறையிலையும் தினத்தந்தி டிவிலையும் வச்சுக்கிட்டு அவங்களுடைய வேட்பாடு பயப்படுவாங்க. அதிமுக பயப்படுவாங்க. என்ன சூட்கேஸ் தராங்க, சூட்கேஸ் சூட்கேஸ் கொடுக்குறான். என்ன நீ கருத்து திரும்ப சொன்னபடி நம்ம மாவட்ட செயலாளர் திருவேங்கடம் சொன்னார், இது கருத்து திணிப்பு தான். 560 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு வந்தேன். என்ன நீ என்ன 560 கிலோமீட்டருக்கு வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் கேட்டுக்கிட்ட வந்தேன்னு கேட்டால் நல்ல கேள்வி தான். அவர் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். கொஞ்சம் இருங்க, கண்ணாடியை போட்டுங்க. ஏற்கனவே அழுகிற மாதிரி ஒரு சில்லு வேணும்னு கேட்டாங்க. இப்படின்னு எடுத்துக்கங்க, கண்ணாடி போட்டுங்க. எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை குடி தண்ணி வருது? 20 நாளைக்கு. இது என்ன நகரமா இல்லை? 5 வருஷம் ஓட்டு போட்டு ஜெயலலிதா இதை கண்டுக்கிறோம் இல்லை. ஆனால் உங்களில் நான் மக்களுக்காக நான் மக்களுக்காக நானும் தெரியும். 15 நாளைக்கு ஒரு தடவை 20 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் கொடுக்க உங்களுக்காக நான் மக்களுக்காக நானுங்கிறீங்க. வெக்கமா இல்லை? அதே போல இந்தியாவின் மான்செஸ்டர் எதுனா ஒரு பக்கம், 2ஆம் மான்செஸ்டர் எதுனா இந்தியாவின் மான்செஸ்டர் எதுனா கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் இப்போ மானங்கட்ட மான்செஸ்டர் ஆகிவிட்டது என்ற கரண்ட காண எங்க பார்த்தா. ஆனால் இவர்கள் மாத்திரம் ஜெயலலிதா மாத்திரம் என்ன சொல்லுவாங்க, மின்மிகை மாநிலம் ஆகிறது. எங்க அதிமுக திமுக 2 பேரையும் நான் கேட்கிறேன், 2 பேரும் இதுவரைக்கும் என்ன திட்டங்கள் போட்டீங்க? வெள்ளரிக்கை தர முடியுமா? ரெட்டவரெலாம் கட்டல. மனைவி சொன்னபடி 2 பேர் இன்னைக்கு 2 பேர் செத்துட்டாங்களா? ரைட். சேலத்தில் 2 பேர் இருந்தார். ரைட். எம்ஜிஆர் ரெட்டவரெலாம் கட்டினது வெற்றி சின்னம்.
இவங்கள்ட்ட ரெண்டு பேர் வந்துட்டாங்க. தூக்கு தருவோம். 2 பேர் தூக்குங்கிறாங்க. 2 பேரா தூக்கு. அதே போலதான் மின்சாரம் இது வரைக்கும் எங்க சொன்னாங்க மின்மிகு மாநிலம் கொண்டு தங்கியிருக்க ஹோட்டலும் சரி இங்கேயும் சரி மின்சாரம் ராத்திரிக்கு மேலே ஒன்றத்தையும் காணும். நம்ம தான் இங்கே ஜென்ரேட்டர் போட்டு அவங்கள குவிக்க போட்டுக்கிறாங்க. நான் டிவியை திறந்தா எப்போ பாரு சண்டை. யாரெல்லாம் திமுக அண்ணன் இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களை வேட்பாளர் மாற்றுங்க, அவங்க வேட்பாளர் மாற்றுங்க. ஏற்கனவே சண்டை இருக்குது. டிவியை திறந்தால இவங்க அவ்வளோ கொள்ளையடித்தாங்க, இவங்க அவ்வளோ கொள்ளையடித்தாங்க, இவங்க அவங்கள அடித்தாங்க, எவ்வளோ கொள்ளையடித்தாங்க. இப்போ திமுக இவங்க மாறி சொல்லிக்கிட்டே இருக்கும். இதை டிவி வச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அப்போ நாட்டு மக்களுக்கு எதையும் ஜெயவலன் வெட்ட பிடிச்ச மாதிரி தான். கடந்த 25-26 வருஷம் கூட வச்சுக்கலாம், சுமார் 25 வருஷம் கூட வச்சுக்கலாம். நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யாமல் தானே இவங்களே இருந்திருக்காங்க. ஏன் இந்த அக்கப்பூர் பண்றீங்க? யாருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்குறீங்க. ஆட்சி பிடிக்கவே பிடிக்காது. போதுமா? 2016 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா ஆட்சி பண்ணி. இந்த கேள்வி நீங்கள் ஜெயலலிதாட்ட போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்கல்ல. பயப்படுவீங்க. பத்திரிக்கைகளை நீங்கள் ஆமாம் ப்ரெஸ் மீட்டை கொடுத்தா நீங்கள் போய் கேளுங்க. ப்ரெஸ் மீட்டு கொடுங்கன்னு கேளுங்க. ஏன்னா உங்களை இவ்வளோ பேர் நிற்க வச்சானே, நீங்கள் கேளுங்க பார்ப்போம். ப்ரெஸ் மீட்டு கொடுக்குற உங்களுக்கு தைரியம் இருக்குமா? எல்லாம் உங்கள் முதலாளிகள் சொன்னால் நீங்கள் போவீங்க, இல்லாட்டி போக மாட்டீங்க. அந்த பக்கமே பேசுகிற மாதிரி மக்கள் ஒரு முதலமைச்சருக்கு போட்டாங்கன்னா அந்த முதலமைச்சர் இப்போ அதாவது நான் என்ன சொல்கிறேன், போடட்டும், ஓட்டு போட்டு ஜெயிக்கட்டும், யார் வராங்களோ அப்போ நீங்கள் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நீங்களாம் பேசிக்கிட்டு ஓட்டுக்கு போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் நான் கேட்போம்னா அப்போ வந்து கேளுங்க விவரத்தை. நீங்கள் அப்போ எந்த பத்திரிக்கை? நீங்கள் எந்த பத்திரிக்கை? ஜேர்னலிஸ்ட் தானே, நியூஸ் 7 தானே. நீங்கள் நியூஸ் 7ல் இருக்கீங்களான்னு அப்போ பார்ப்போம். அன்றைக்கி வந்து நீ கேட்குற அன்றைக்கி பார்ப்போம். இல்லை வேறு பத்திரிக்கை சம்பளம் கூட கொடுத்தா வேறு பத்திரிக்கைக்கு போகிறீங்களா அன்றைக்கி பார்ப்போம். நான் என்ன சொல்கிறேன் புரியுதா? இப்போ 5000 ஒரு உதாரணத்துக்கு 5000 ரூபா ஒரு டிவியில் கொடுக்குறாங்க. இன்னும் டிவியில் 10,000 ரூபா கொடுத்தா மாறாமே இருப்பாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலை இதெல்லாமா நம்ம சொல்கிறது. நீங்கள் நியூஸ் 7 எனக்கு எதிரான சார். நீங்கள் விவி மினரல்ஸ் தானே, விவி மினரல்ஸ் வைகுந்தராஜ் அதெல்லாம் சொல்லாங்க. நீங்கள் ஜெயலலிதாவுக்கு ஜால்ரா அடிக்கிறீங்கன்னு பார்த்து டிவி இருக்குது. தெரியும் அவங்களுக்கு பயப்படுறாங்க. அதாவது ஜெயலலிதா என்னென்ன பத்திரிகை போலீஸ் அண்டு மினிஸ்டர் என்னன்னா அவர் இப்படியே இருக்கார். ஓபிஎஸை பற்றி எல்லாரும் பயப்படுறாங்க. பத்திரிக்கை நீங்கள் மாற்றி நீங்கள் என்ன விவாதம் அடிக்கடி பார்ப்பீங்களா? நான் பேசும்போது நீங்கள் 2010 சரி விடுங்க சார்னா நான் உள்ளதை சொல்லுகிறேன். இதெல்லாம் பிரச்சனைகள்ங்கிற சொல்கிறேன். சரி இப்போ நீங்கள் கேளுங்க. 2016 அதிமுக மாற்றா எந்த கூட்டணியில் எந்த கட்சி ஆட்சி அது எனக்கு எப்படி தெரியும்? நான் ஜோசியமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறதுக்கு பல்வேறு கூட்டணிகள் அதாவது மக்கள் நல கூட்டணியிலேருந்து வந்து நேரடியாக பேசினாங்க. ஆனால் அவங்க சரி எல்லாருமே பேசியிருக்கேன். முதல்வர் அந்த பதவி ஏதாவது வந்து சரி எல்லாம் பேசுனதை நான் எப்படி சார் சொல்ல முடியும்? பேசுனா எப்படி சொல்ல முடியும்? அதான் ரகசியம். நான் என்ன சொல்கிறேன், இப்போ யார் என்ன பேசுகிறான்னு எனக்கு தெரியாது. டைம் இருக்குல்ல, எதுக்கா நீங்களே சேர்ப்பீங்க, அப்புறம் நீங்களே பிரித்து விட்ருக்கா போராடுவீங்க. நேரம் இருக்குது. நேரம் வரும்போது நான் கூட்டணி பற்றி நிச்சயமாக உங்களை எல்லாம் கலந்து நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். எனக்கு இன்னும் ஒரு மீட்டிங் இருக்குது, செயற்குழு பொதுக்குழு இருக்குது, மாநாடு இருக்குது, எல்லாம் இருக்குல்ல. 3 முடிஞ்சால் தான் என்னால் சொல்ல முடியும். அவை சார் நான் கூட எல்லா கட்சியும் சொல்ல, கலைஞர் கூட என்ன சொன்னார், எல்லாருமே என்ன நான் இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். ஏன் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறது? இப்படி சொல்கிறவங்க சொல்கிறேன். எதுக்கு நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கங்க. உங்கள் பிரியம் தானே, என் பிரியம் எதுக்கு நீங்கள் தானே கேட்குறீங்க. நான் எதாவது பதில் பேசணும். நீங்கள் இப்போ வந்து ரத்தம் தான் கொடுக்க வந்தேன். எங்கேயா ஃபுல்லாக அதாவது நீங்கள் கூட்டணியை பற்றி தான் பேசுகிறீங்க. ரத்தம் இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, அந்த ரத்தம் கொடுக்க நல்ல விஷயம். அதை பற்றி யாராவது பேசுகிறீங்க தள்ளுங்க. தெரியலங்கிறாரு. ஆக ரத்தம் எங்கேயா நீங்கள் பிளாட்ஃபார்ம் முதல்ல இருக்கான்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை. அப்போ அவ்வளோ தூரத்துக்கு ஆக்குப்பைடு. அவ்வளோ தூரத்துக்கு ஏன் ஆக்குப்பைட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மோசமான ஒரு அரசாங்கம் தான் நடக்குது. அதை நீங்கள் போடணும். மோசமான ஒரு அரசாங்கம் நடக்குது. இல்லாட்டி எல்லாம் எங்கே பார்த்தா தூசுப்பட்டா, எங்கே பார்த்தாலும் காரு. நீங்கள் இவ்வளோ நேரம் வந்துட்டு எவ்வளோ நேரம் சுற்றிட்டு இங்கே வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும்.
கார் அவ்வளோ தூரம் சுலப போகுது. எங்கே பார்த்து டிராஃபிக் ஜாம் ஆகுது, எங்கே பார்த்தாலும் இதை பணம் விட்டபாடு இவங்க என்ன ரோடை சரி பண்ணுறதுக்கு 6 வருஷத்தில் எனக்கு கமிஷன் அடிக்கிறதா இதை தான் பார்ப்பாங்க. வாட்ஸ்அப்பில் நான் கடல்லையும் மிகவும் கலைஞர் சொல்கிறேன், கட்டுமரமாக தூக்கிவிடுன்னு. அது கீழே ஜெயலலிதா போட்டு வாட்ஸ்அப்பில் என்ன சொல்கிறேன், கட்டுமரம் பண்ணி அதில் ஸ்டிக்கர் ஒட்டுன்னு போடுறாங்க. என்ன எவ்வளோ கேவலமாக இருங்க. ஒரு முதலமைச்சர் கிடைச்ச மரியாதையை பாருங்கள், 2 முதலமைச்சர் கிடைச்ச மரியாதை பாருங்கள். கேள்விக்காக கூட சார் நான் கேள்வி பதில் சொல்லணுங்கிற எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது சார். ஜெயாட்டி கேள்வி நீங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்கும்போது எனக்கு பதில் சொல்லணுங்கிற உரிமை இல்லை. எங்க நீங்க பேசுறீங்க மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னா கமெண்ட் இருக்க தூக்கி அடிச்சிடும் பார்த்து சும்மா இருக்கும். சும்மா உனக்கு தான் பேசுறது, எனக்கு பேசுறது தெரியுமா? என்ன சும்மா சும்மா அவன் ஜாட்டி என்ன கொம்பா முளைச்சிருக்காரு. இல்ல இதனால எல்லா பிரச்சனையும் தான் கேடுங்க. அவர் தெரியல, அவர் இதே ஒவ்வொரு தடவையும் போன தடவை நான் மரியாதை கொடுத்தா போன தடவை பிரஸ் கூட்டாங்கன்னு அப்படி சுற்றி பிரைம் மினிஸ்டர் சுற்றி வந்தேன். விட்டுருங்க. நீங்களே போய் சொல்லுங்க. இல்ல வாங்க வாங்க. அண்ணா சொல்லிருக்காரு, ஒரு மனைவி கிட்ட நீ என்ன சொன்னா, பொட்டு வாங்கி கொடுத்தோம், பூ வாங்கி கொடுத்தோம், புடவை வாங்கி கொடுத்தோம், நீ தானே சொல்ல அடுத்த வாங்கி கொடுத்தா வேறடா. அது மாதிரி என் மக்களுக்கு நான் அதை பண்ணது, அது நீ தானே சொல்லணும். நீ தானே சொல்ல அடுத்த ஆள் செஞ்சாலும் தப்பாச்சு. அப்புறம் மத்திய அரசு கரண்ட் கொடுக்கல, நீங்க கரண்ட்டுக்கு என்ன பண்ணீங்க? ஏன் என் மக்கள் வாழ்றாங்க அதை சொல்ல மத்திய அரசு கொடுக்கணும்னா நீங்க ஓட்டு கட்ட வந்தீங்க. மத்திய அரசு கொடுக்கல, மத்திய அரசு திருட்டு கொடுத்தா கரண்ட் கொடுத்தா சொல்லி நீங்க ஓட்டு கட்ட வந்தீங்க கிடையாது. இன்னைக்கு மத்திய அரசு கொடுக்கல, மத்திய அரசு விட்டுட்டு ஆட்சி விட்டு போக வேண்டிய 1000 தடவை கொள்ளை அடிக்கிறது தான் உங்களுடைய ப்ராப்ளம். லஞ்சம் ஒரு மந்திரி கிட்ட ஒரு முதலமைச்சர் கேட்டார், ஒரு வெரி புவர் கோச்சுக்கிறாதீங்க, நான் இப்பதான் மீட்டிக்கலாம் அதை செல்ல அறிவிட்டாரு, கலெக்ஷன்ல ரொம்ப புவர் அப்படின்னு. வெரி புவர்னா வேற கலெக்ஷன்ல புவரானா லஞ்சம் வாங்குறது ரொம்ப புவரா இருக்கு, நீ எல்லாம் ஒரு மந்திரி அப்படின்னு போயிட்டான். இதுக்கு என்ன சொல்லணும்? இதை யாரு சொன்னாலும் சொன்னா உடனே கேசப்படும். ஒண்ணு இருந்தாலும் திருச்சி எழுதுவோம். அதுக்காக தான் நான் சொல்றது இல்லை, மறைமுகமா நீங்க இப்படிதானே பேசுறீங்க. அதாவது போன பீரியட்ல என்னென்ன பண்ணணும்னு கத்துக் கொடுத்தாரு, நல்லதை கத்துக் கொடுக்க வேண்டிய அரசியல் கட்சி கெட்டதை கத்துக் கொடுத்து இதுல என்னென்ன எஸ்கேப் பண்ணலாம். சட்டம் ஒரு இருட்டறிக்கிற படத்தில் நடிச்சதுனால எனக்கு தெரியும். அதே இந்த அரசாங்கம் என்னென்னலாம் தப்புகள் இப்படி இருக்கும், இப்படிலாம் கேஸ் போடலாமா, இதுல இருந்து இப்படிதான் தப்பிக்கணும். ஆக அதான் சொல்லி சட்டம் ஒரு இருட்டறை அப்படிங்கிறது சொல்லாமலா சொல்றேன். மாநாடு பிப்ரவரி 2 நடைபெறுது. அன்னைக்கு மாநாடு இந்தியாவை திரும்பி பார்க்க மாதிரி இருக்கணும். எல்லாரும் மூக்கில் வரல வச்சு பார்க்கணும். அப்பா இவ்வளவு கூட்டமா. உடனே அவர் முரசில் விஜயகாந்துக்கு இப்போ படை மாடலை ஓடாட்டி என்ன, உங்ககிட்ட வந்து ஃபைனான்ஸுக்கு கொண்டு நிற்கலையே, உங்கள் பிள்ளைகளை வந்து உங்கள் பேர பிள்ளைகளை படம் எடுன்னு சொல்லலையே, நீங்கள் கால்ஷீட் நாங்கள் கேட்டு கொடுக்கல, அப்புறம் எதுக்கு? இவர் எப்படிலாம் ஏமாத்துவார்னா, எனக்கு தமிழ்னா உயிர் பாரு, சரி அதுக்கு என்ன பண்ற, தமிழ் பேரை வையா அப்படின்பாரு. ஆனா அவர் பேரை இங்க ரெட் ஜெயின் மூவிஸ், சிகப்பு பூதன்னு வச்சுக்கங்களேன். உங்களை யார் வேணான்னா கிளவுட்ஸ் நயன், யாரு மதுரையில் இருக்க அழகிரியோட பையன், இவருடைய பேரன். கிளவுட்ஸ் அப்படிங்கிறது மேகம் 9ன்னு வையுங்களேன். உங்களை யாரு வேணான்னா அது வைக்க மாட்டான். ஸ்டாலினை பார்த்து கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கு ஸ்டாலின் கலைஞர் வச்சாரு, ஏன் உங்களுக்கு தமிழ்ல பேர் வைக்கல? உடனே ஒரு சில இல்ல எனக்கு வச்சது இது காரண பெயர். என்னையா காரணம்? அடுத்தவங்களுக்கெல்லாம் காரணத்தோட தான் வச்சிருக்காங்க, அப்பா அம்மா காரணம் இல்லாமலே வச்சிருக்காங்க. சரி, அப்படி என்றால் உங்களுடைய மனைவியாருக்கு துர்கா ஸ்டாலின்றத ஏன் சாந்தி ஸ்டாலின் நீங்க மாத்திரம் மாத்திக்கிட்டீங்க? கேட்டா எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, அதனாலதான் மாத்திரேன். ஆனா தினந்தோறும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அவங்க சாமி கும்பிடுறத படம் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க.